வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊர் வந்துருக்கீங்கன்னா கும்பகோணம் வந்துருக்கீங்க. கும்பகோணம் சொல்லும்போது டெம்பிள் சிட்டி எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பர்டிகுலராக நான் எங்கேருந்து பேசுகிறேன், சாரங்கபாணி கோயில் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்க்கும்போது காலையில் ஒரு 6 மணிக்கு இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா பயங்கர ப்ளசண்ட்டான ஒரு ஏரியா. உங்களுக்கு கும்பகோணம் வரவங்க எல்லாருமே வந்து எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு பொருள் இந்த தக்காளி பழம் இருக்குல்ல. நம்ம அதாவது தக்காளி பழம் இல்லாத நாள் இருக்காது, எல்லா நாளும் இருக்கும். இந்த தக்காளி பழத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 பொருள் தேவைப்படும். அதாவது கடுகு, மிளகாத்தூள், உப்பு, நல்லெண்ணெய், அதோட வந்து வெல்லம். இந்த 5 பொருள்லாம் தேவைப்படுது. இந்த 5 பொருள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இன்கேஸ் நம்ம வீட்டில் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ரெசிபி என்னக்குன்னா இந்த தக்காளி ஊறுகாய். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து எனக்கு வந்து தயிர் சாதத்தோட, தோசையோட, இட்லியோட, எதுக்கு வேணாம் ஒன்றுமே இல்லைன்னா வீட்டில் வந்து சாம்பார் ரசம் எதுவுமே வைக்கலன்னு சொன்னால் கொஞ்சம் சாதம் தள்ளி போட்டு அதில் வந்து இந்த தக்காளி கிரேவி எடுத்து போட்டு சாதம் பிசைஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது எங்கள் அத்தையோட ஸ்டைலு. அதை வந்து இங்கே வந்து அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டு, அதுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு நாக்கில் ஊறி போச்சு. ஆனால் இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணும்போது பர்டிகுலராக இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த தக்காளியை வந்து அந்த பச்சை தண்ணியில் தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாகுது. சூடான தக்காளி வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? 2 விதமாக இதை பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அந்த தக்காளி முழுசாக நம்ம அந்த தோல் எடுத்ததை அப்படியே போட்டு குக் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா அந்த உடஞ்சி உடையாமல் சின்ன சின்ன பீசஸோடு அந்த ஊறுகாய் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. சில பேர் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கனாக்கா மிக்சியில் அரைச்சிட்டும் பண்ணலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஆமாம். ஆனால் மிக்சியில் அரைச்சி பண்ணுறதை விட இந்த திப்பியாக அந்த டேஸ்ட்டோட பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த பேட்டர்ன் தான் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெசிபி பண்ணும்போது பர்டிகுலராக அந்த வெல்லம் வந்து எந்த ஸ்டேஜில் போடுறாங்க, அதே டைமில் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி வந்து கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இது முதல்ல வந்து அந்த மிளகாத்தூளை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே போடுவோம். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த மிளகாய்த்தூளோட தன்மை கொஞ்சம் கூட மாறாது, அந்த காரம் மட்டும்தான் அதில் இறங்கும். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு அதில் சேர்க்கும்போது அந்த தக்காளியோட சுவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு தான். ஆனால் குக் பண்ணுற டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரியலி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் தயிர் சாதம் இல்லை வெள்ளை சாதம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஜாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வதங்கியிருக்கு. சின்ன சின்ன பீஸ் அந்த தக்காளி வந்து சங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது எனக்கு அது மாதிரி தான் பிடிக்கும். அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்கல. நைஸ். இந்த மாதிரி ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தர போகிறாங்கன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ரெசிபி மேலே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆரம்ப காலத்தில் அவரோட அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபிகள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த தக்காளி ஊறுகாவும் மேரேஜ் ஃபங்க்ஷனாக பண்ணால் எத்தனை பேருக்குலாம் பண்ணுவாங்க. 2 கிலோ தக்காளிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 25 இது 30லேருந்து ஒரு 40 பேருக்கு இதை நம்ம பரிமாற முடியும். அதே மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணும்போது அது எப்படி லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே திருமண நிகழ்வுகளில் நம்ம 1000 பேர் 2000 பேர் சமைக்கும்போது அதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ட்டேஜ் ஏற்படும். அந்த மாதிரி ஷார்ட்டேஜ் ஏற்படும்போது இந்த தக்காளி ஊறுகாயை வந்து நம்ம வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணும்போது, சார் மத்தியானம் நீங்கள் அங்கே போட்ட அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஊறுகாயை விட கடைசியாக போட்ட ஊறுகாய் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார், இது என்ன சார் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் வந்து தக்காளி ஊறுகாங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதில் வந்து பீஸாக இருக்கிறதுனால இது தக்காளியா எலுமிச்சை எல்லாமே அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்தா இருக்கும். ஆனால் இது வந்து சும்மா வெறும் வாயாலே சாப்பிட முடியுங்கிற ஒரு இடம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்கள் வீட்டில் இனிமேல் பர்மனெண்ட்டாக வருஷம் 360 நாளும் ஒரு டப்பாக்குள்ளே இருக்க வேண்டிய நிலை உருவாகும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சொல்லி இங்கே ரன் பண்ணிட்டு வராங்க. ரியலி ஒரு பியூர் வெஜிடேரியன் மெனு எதுனா வேணால் கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவரோட உணவு எல்லாமே வீட்டு முறையில் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க அவரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு உங்களை மீட் பண்ணி. ஆமாம் சார். ஆமாம் சார். இப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? அவசியம் சார். தக்காளி ஊறுகாய் தேவையான பொருட்கள் வந்து நாட்டு தக்காளி 1 கிலோ, தனி மிளகாய் தூள் 50 கிராம், தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன்,
கடுகு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 60 ml. வீட்டில் பண்ணுறதுக்காக 1 கிலோ மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம எத்தனை கிலோ பண்ணுறோம்? 2 கிலோ பண்ணுறோம். 2 கிலோ பண்ணுறோம். 2 கிலோ தக்காளி வச்சு பண்ணுறோம். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் 2 கிலோ வச்சு பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது 1 கிலோ, அரை கிலோ அதுக்கு மெஷர் பண்ணிக்கிங்க. நாங்கள் கொடுத்துருது 1 கிலோவுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த தக்காளி எடுத்துருக்கீங்களே, நம்ம நாட்டு தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை பெங்களூர் தக்காளி, சில பேர் ஆப்பிள் தக்காளி சொல்லுவாங்க, அந்த தக்காளி யூஸ் பண்ணலாமா? எனக்கு சொல்லிக் கொடுத்தது நாட்டு தக்காளி தான், அதனால் நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பெங்களூர் தக்காளி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குண்டு தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா சுவை வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நாட்டு ஏன்னா அது வந்து நல்ல கனமாக இருக்கும், சதப்பத்தாக இருக்கும். பட் புளிப்பு சுவை வந்து அதில் குறைவாக இருக்கும். நாட்டு தக்காளியில் தான் புளிப்பு சுவை வந்து நல்ல அந்த ஒரு ருசி இருக்கும். தக்காளியோட டேஸ்ட்டுங்கிறது அதில் ஹெவி. அதே டைமில் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி ரொம்ப பெரிய பழமாலாம் இல்லை, ரொம்ப காயம் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஸோ வாங்கும் போது அப்படி தான் கேட்டு வாங்கணுமா? நம்ம பொறிக்கி எடுக்கிறது தான், ஏன்னா மார்க்கெட்லேருந்து வர்றது தானே, அதனால் எல்லாம் கலந்து தான் இருக்கும். இல்லை ரொம்ப பழமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் என்னென்ன பழமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணியில் வேக விடும்போது கரைஞ்சிரும். ஓகே, அதான் விஷயம். டன். அடுப்பை ஆன் பண்ணும்போது தண்ணியை வச்சு அதில் தக்காளியும் சேர்த்து போட்டுட்டோம்னு சொன்னோம்னாக்கா இந்த தண்ணி சூடாகும் போது தக்காளியும் சேர்ந்து சூடாகும். தண்ணி கொதி வரும்போது இதனுடைய முழுமையான வேக்காடு வந்து உள்ள வெந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து மேலே அப்படி வெடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா நல்லா குக்காக இருக்கும். அதாவது பச்சை தண்ணியில் தான் போடுறோம். பச்சை தண்ணியில் தான் போடுறோம். சரி, ஓகே. இப்போ இது போட்ட பிறகு நம்ம எவ்வளோ நாள் குக் பண்ணுறோம்? அதான் அந்த குக் பண்ணுற டைம் வந்து ஒவ்வொரு தக்காளியை பொறுத்த டைம் மாறும். ஆமாம். இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த தக்காளியாக இருந்தாலுமே அது மேலே வந்து ஒரு வெடிப்பு விழும். அந்த வெடிப்பு தான் நமக்கு வெந்ததுக்கு அடையாளம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? ஆமாம் சார். ஓகே. தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணுமா? தண்ணி குறைக்கலாம். தண்ணி அளவு அதிகமாக இருக்குது. ஓகே. நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு கொண்டு தக்காளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதான் விஷயம். சரிங்களா? ஓகே, அடுப்பு ஆன் பண்ணலாம் சார். ஓகே. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணும்போது இது வந்து ஊறுகாயும் சொல்லலாம், இல்லை பச்சடியும் சொல்லலாமா? அது பச்சடி சொல்ல முடியாது. ஊறுகாய் பச்சடினா உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். சரி. இது வந்து டைட்டாக தான். ஓகே. கெட்டி பக்கம் கொடுக்கும். இப்போ அந்த ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்களா? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஓகே. இன்னொரு வாய் நம்ம கூட சாப்பிட வைக்கலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். இல்லை அது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு எங்கள் அம்மா எனக்கு தயிர் சாதத்துக்கு தான் வச்சு கொடுத்தாங்க. அதனால தயிர் சாதம் மைண்டில் இருக்குது. ஆனால் இது சாதாரணமாக எங்கள் அத்தை இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்குவாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு இந்த ஊறுகாயை கொஞ்சம் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு அந்த சின்ன வெங்காயத்தை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட். சாப்பிட்டு எஸ். ஆமாம். இதுக்கு வேறு எதுவுமே அந்த சின்ன வெங்காயம்ங்கிறது அது ஒரு காரம் இல்லாமல் அந்த வெள்ளையாக இருக்கும். தேடி எடுப்பாங்க அந்த வெங்காயத்தை. அது கலர் இருக்கக்கூடாது. வெள்ளையாக இருக்கிற வெங்காயம் வந்து இனிப்பாக இருக்கும். அதுக்காக அந்த வெள்ளை வெங்காயத்தை தேடி எடுத்து அதை உரிச்சு வச்சு அதை சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, புரியுது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பேருக்கு வந்து அந்த பக்கம் எப்படி வரும்னு சொல்லி காமிப்பாரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக கொதி வராமல் நீங்கள் உரிச்சினா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி. அது ஒன்று ரொம்ப அதிகமாக வந்துருச்சுனாலும் நம்ம கையில் பிடிக்க முடியாது. அந்த ஒரு மாதிரி நொழுன்னு ஆகிடும். ஓகே. அந்த அந்த வச்சு உரிக்கிறதுக்கு உண்டான புளிஞ்செடுக்கிற மாதிரி ஆகிடும். புரியுது எனக்கு. அப்போ இது ரெடி ஆகட்டும், அப்புறம் காமிங்க. ஓகே. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் சொல்லி காமிங்க. கண்டிப்பாக. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஓகே. நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெடிச்சிருக்கு பாருங்க. அது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோன்னா அடுப்பு ஸ்லோ பண்ணியிருக்கோம். ஆமாம். அதுக்கப்புறம் எடுத்து காட்டுங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து லைட்டாக வெடிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த பீல் பண்ணுற ஒரு பக்குவத்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த தண்ணியோடு இருக்கிறது தண்ணியை வடிச்சிடணும். ஓே. ஏன்னா இப்போ தண்ணியோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. அதனால் தண்ணி அதிலேருந்து எடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அடுத்தது வந்து தக்காளியை உரிச்சு எடுக்கணும். உரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு போட்டு கடையில் வந்து. சரி, ஓகே. இந்த தக்காளி வேகிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes இருக்குமா? அவ்வளோதான். ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான். அது கொதிக்கிற தண்ணியில் அப்படி மேலே வந்து தோல் பீல் ஆகிற அளவுக்கு வரும், வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் எடுத்துருங்க. கொஞ்சம் அதிகமாக விட்டால் உள்ளே கரைஞ்சிடும், மசிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. அதனால் சேஃபாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். அது ஒன்று சார். இப்போ நம்ம சீசனில் கிடைக்கிற தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக குண்டாக இருக்கும். இப்போ இது வந்து அன்சீசன் தான். ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து நமக்கு ஒரே மாதிரி கிடைக்காது. ஓகே. இப்போ இது மாதிரி நம்ம வேக விடுறோம். வேக விடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்று முன்னாடி வெடிக்கும், ஒன்று பின்னாடி வெடிக்கும். முன்னாடி வெடிச்சது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா தண்ணி உள்ளே போய் வரும்போது உள்ளே இருக்கிற அந்த சதையை வந்து வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்காக நம்ம ஒரு புத்தால்தனமாக என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொரு பீஸாக எடுத்து இது வெடிக்க கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். பட் வந்து இது வந்து வீட்டுக்கு சாத்தியம். ஆனால் நாங்கள் மண்டபத்தில் செய்யும்போது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அள்ளி உள்ளே கொட்டினோம்னு சொன்னோம்னாக்கா வெடிச்சிருச்சான்னு பார்க்க வேண்டியது, அள்ளி கீழே கொட்டு போனது போக மிச்சத்தை தான் அதில் நம்ம உரிக்க முடியும். இது வந்து இங்கே வந்து அதுக்கு மேட்ச் ஆகாது. பட் வீட்டில் பண்ணும்போது நம்ம சாத்தியமாக அதை பண்ண முடியும். ஓகே. அப்போ ஒன்று பண்ணுறோம். இங்கே வடிகட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி 2-in-1 கான்செப்ட் வச்சுருக்கேன். இல்லை அள்ளி போட்டுறோமா? அள்ளி போடலாம் சார். அள்ளி போடலாம். சரி, ஓகே, டன்.
கொஞ்சம் தண்ணி எதுனா இருந்தால் கூட இதில் சரியாயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அந்த தோலை உரிக்க வேண்டும். ஓகே, அப்போ எனக்கு தோலை உரிச்சிட்டு காமிக்கிறீங்களா? அவசியம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த தோலை வந்து பீல் பண்ணுறோம். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் வந்து தோல் பொரிக்கணும். அதனால் வந்து நல்லா மேலோட்டமாக எடுத்துருங்க. எடுத்து போய் உங்களுக்கு காமிக்கிறேன். கை அது சூடு ஆறணும்னு உரிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம கை பொறுக்கணும் அந்த சூடு. அதுக்காக தான் அந்த சூடு ஆறுறது. சரி, மற்றபடி நம்மளால் முடியும்னாக்கா சூடு தாங்க முடியும்னா இப்போ கூட உரிக்கலாம். சரி, ஓகே, தான். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த வேஸ்டேஜ் தோலை பூரா உரிச்சு எடுத்து இது நம்ம வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஓகே, அந்த தக்காளி உரிச்ச தக்காளியோட தோல். ஓகே, இது எதுனா வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டுக்கு வைக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துன பேருக்கு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகே, ஏன்னா முக்கியமான உள்ள அந்த புளிப்பு விதைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ வெறும் தோல் வச்சு மட்டும் பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ரைட்டுங்களா? எஸ் சார். சரி, இது சொல்லுங்கள் எப்படி. அதோடு இல்லாமல் அந்த தோல் வந்து குடலில் போய் ஒட்டும் தன்மை உள்ளது சார். ஆமாம், ஒட்டும். அதனால தான் தக்காளி வந்து தோலோடு நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டையிலையோ இல்லை குடல்லையோ அது ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நைஸாக இருக்கிறதுனால போய் லாக் ஆகும். அப்படி லாக் ஆனிச்சுனாக்கா அந்த லூஸ் மோஷன் ஆகிறது இந்த மாதிரி சில உபாதைகள் இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறது சேஃபர் சைட். நல்ல விஷயம். ஓகே, இப்போ இது தக்காளி நம்ம உரிச்சு தக்காளி எடுத்துட்டோம் சார். ஓகே, உரிச்சு தக்காளி வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்தப்பில் வந்து நம்ம இதில் தாளிப்பு போடணும். அதில் தக்காளி சேர்க்கணும். அதிலே அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். தாளிப்பு போடுறோம், அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். மசாலா கடைசியாக தான் சார். கடைசியாக தான் பண்ணணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இது நல்லா ஃபுல்லாக அந்த கரண்டியாலேயே அப்படி குத்தி விட்டோம்னா உடஞ்சிடும். சரி, கரையை அப்படியே ஃபுல்லாக டைட்டான பிறகு மற்ற மசாலா எல்லாமே அதுக்கப்புறம். அடுத்தது நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய். அந்த 2 கிலோ தக்காளிக்கு வந்து ஒரு 100 ml ஆயில் வந்து போதுமானது. சரி, ஓகே. தேவைன்னாக்கா மறுபடியும் வதங்கும் போது உங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் கூட மேலே விட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்லை கடலெண்ணெய் அப்படின்னா யூஸ் பண்ணலாமா? பொதுவாகவே வந்து ஊறுகான்னு சொன்னால் நல்லெண்ணெய் தான். அந்த நல்லெண்ணெயோட குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல லாங் லைஃப் இருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள். இது நம்ம வந்து அதில் காரம் சேர்க்குறோம். இன்னும் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் உடம்பு சூடாகக்கூடிய பொருள்கள் தான் நம்ம இதில் சேர்க்குறோம். அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இதில் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அதை வேரியேஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, தான் ஊற்றிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அந்த கடுகு, உப்பு, பெருங்காயம், வெல்லம், அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி. அவ்வளோதான். டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஓகே, எண்ணெய் சூடாகுது சார். ஓகே, சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம கடுகு போடணும். சரி, ஓகே. தாளிப்பு கடுகு போடுறோம். அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம். வேறு என்ன இருக்குங்க? வேறு எதுவுமே இல்லைங்க. தக்காளி மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கடுகு பண்ணி தக்காளி, லாஸ்ட்டாக வந்து அந்த மிளகாத்தூள். ஆனால் தக்காளி போடுவோம், பார்த்து போடுங்க. டப்புன்னு மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரண்டியில் வச்சு போடலாம். ஓகே, இப்போ நம்ம தக்காளி போட்டோம். சரி. தக்காளி வந்து நம்ம சும்மா அப்படி இந்த கரண்டியால் அப்படி குத்தி விட்டோம்னா உடஞ்சிடும். ஓகே, அது அப்படியே வதங்கணுமா இல்லை திருப்பி நம்ம வந்து குத்தி எல்லாமே வேணுமா? இல்லை, எல்லாத்தையுமே முழுசாக இருக்கிற தக்காளி பூரா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மசியல் மாதிரி ரெடி ஆகிடும். ஓகே, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போது இந்த தக்காளிலாம் போட்டிருக்கோம். இது மாதிரி லைட்டாக குத்திட்டு இருக்கீங்க கரண்டி வச்சு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் குக் பண்ணு கேட்குறேன்? அது 20 minutes ஆகும் சார். 20 நிமிஷம் ஆகுமா? ஆமாம், 20 நிமிஷம் தாராளமாக. எதனால? அதில் இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுங்க சார். அந்த குக் பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆகி அந்த டைட்னஸ் கிடைக்கும் போது தான் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வெளில போனால் தான் நமக்கு அந்த ஊறுகாய் தான் வரும். ஓகே, ஊறுகாய் தான். அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த வெல்லம், பெருங்காயம் எல்லாம் போடுறதா? ஆமாம், இப்போ வெல்லம் ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம். இந்த ஈரப்பதம் இருக்கும்போது இந்த போட்டோம்னாக்கா ஒன்றோட ஒன்று நல்லா ஈஸி. வெல்லம், உப்பு இதெல்லாம் போட்டலாம். மிளகாத்தூள் மட்டும் கடைசியாக. ஓகே, சரி, ஓகே. அப்போ எனக்கு அது வேகட்டும். நீங்கள் நல்லா அந்த தக்காளி ஸ்மாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேஜில் வெல்லம் போடலாம், எந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்லுங்கள். சரி, இப்போ இதை நம்ம நல்லா வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்றேன். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து ஒன்று இப்படி உடச்சி விட்டுருக்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த தக்காளியோட உருவம் அதில் எங்கேயுமே இருக்காது. எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆகி அப்படி ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கிரேவி பதமாக வந்துடும். எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிஷம் ஆச்சு. ஆமாம், ஆமாம், ஆகிடும்.
இது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி முழுசாக இருந்தது, அந்த கரண்டி வச்சு இதை ஸ்மாஷ் பண்ணோம். நீங்கள் வேணால் வீட்டில் ஒரு சின்னதாக கத்தி இருந்தால் அப்போ கட் பண்ணிவிட போடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஸ்மாஷ் ஆகிறதுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக வந்து குக் பண்ண அது மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டித்தன்மை வருது, தண்ணி சுத்தமாக இல்லை. எஸ், ஓகே. இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம், இதில் வெல்லம் சேர்க்குறோம், பெருங்காயத்தூள் சேர்க்குறோம், இந்த 3 ஐட்டம் சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி எடுத்து காமிங்களேன் அந்த பக்குவத்தை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும், இதான் விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப முழுசாக இருந்தால் என்ன ஆகும்? முழுசாக இருந்தால் அது டேஸ்ட் கிடைக்காது. ஓகே. அந்த நல்ல ஸ்மாஷானால் தான் அந்த ஊறுகாய் பதம் கிடைக்கும். ஓகே. இப்போ இது வந்து சில பேருக்கு இப்படி பிடிக்கும், சில பேருக்கு வந்து அந்த ஒரு மை மாதிரி இருக்கணும். அது ஊறுகாய் அப்படி சாப்பிட்டு பழகிருந்தாங்கன்னு சொன்னாக்கா இதில் மிக்சியில் அடித்து கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவோம். அந்த பீஸாக இருக்கிறது பிடிக்கும்னா இந்த பேட்டர்ன், பீஸாக இருக்கிறது பிடிக்காது, எனக்கு வந்து ஸ்மாஷாக இருக்கிறது பிடிக்கும், நல்ல கிரேவி இது மாதிரி வேணும், மை மாதிரி வேணும் அப்படின்னாக்கா மிக்சியில் அடித்து ஜாயின் சரி. ஓகே, டன். அடுத்தது பெருங்காயமா? பெருங்காயம். ஓகே. பெருங்காயம் வேறு என்ன வேணும் நமக்கு? 3/4 ஸ்பூன் போடலாம் சார். இந்தாங்க 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் தெரியும் ஸ்பூன் கேப்பீங்க தெரியும். நன்றி. பெருங்காயத்தூள் 3/4 ஸ்பூன் பெருங்காயம். ஆமாம், அதாவது டேபிள் ஸ்பூனில் போடுறோம், அதான் விஷயம். ஓகே. இதுக்கப்புறம் உப்பு. இந்தாங்க உப்பு வந்து தேவையான அளவு தான். நமக்கு அந்த காரம் இப்போ நம்ம எப்படி சேர்ப்போம்னு தெரியும். அப்படி நமக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அரை உப்பு போட்டுட்டு கூட மறுபடியும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒன்றும் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் உப்பு ஆட் பண்ணேன். இப்போ உப்பு போட்டாச்சு. அடுத்தது வெல்லம் தூள் வெல்லம். ஆமாம், உடச்சே வச்சுருக்கீங்க. ஓகே. என்ன காரணம் வெல்லம் போடுறதுனா என்ன காரணம்? பொதுவாக வந்து சமையலில் வந்து வெல்லம் சேர்க்குறது வந்து 2-3 விஷயங்கள் தான். இந்த உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் தனித்தனியாக இல்லாமல் சில இதை சாப்பிட்டா புளிப்பாக தெரியும், சில இது பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்குது, உப்போட சுவை மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா துவர்ப்பு அப்படின்னா கசப்பு, இது மாதிரி ஏதாவது ஒரு இதோட இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வெல்லம் அதில் சேர்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அதை அதோட மர்ஜ் பண்ணி கொடுத்தோம். இந்த வெல்லத்துக்கு இதோட தன்மை. இன்னொன்று என்னென்னா அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கும், கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று சாப்பிட்ட பிறகு திருப்பி வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு அந்த இடம் அந்த வெல்லம் மட்டும்தான் உருவாக்கும். நீங்கள் ஜீனியை போட்டிங்கன்னு சொன்னாக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா இனிப்பு இருக்கும், பட் வந்து மறுபடியும் அது வந்து உன்னோட ஒன்று மிங்கிள் ஆகாது. ஓகே, வெல்லம் போட்டாச்சு. டன். இதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சார். ஓகே. அது ஃபஸ்ட்டு தக்காளி போடும்போது குவான்டிட்டி அதிகமாக இருந்தது, அது வெந்த பிறகு பார்த்தா சின்ன குவான்டிட்டி. இது 2 கிலோ தக்காளிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 25 இது 30 ஒரு 40 பேருக்கு இது நம்ம பரிமாற முடியும். இந்த தக்காளி ஊறுகாய் 30-40 பேருக்கு ஒரு ஸ்பூன் வச்சாக்கா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெல்லம் உப்பு போட்டோன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும், ஒரு ப்ரௌன் டார்க்கான மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்ல மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த உப்பு இதோட சேர்ந்துருச்சு. இப்போ இதில் காரம் மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லா சுவையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இந்த காரம் மட்டும் நம்ம வந்து கடைசியாக சேர்ப்போம். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ இது தக்காளி ஊறுகாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படிங்கிறது இந்த ரெட்டாக இருக்கும். அந்த ரெட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து அதில் வந்து மிளகாத்தூளை போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். ஓகே. இந்த ப்ரௌனிஷ் வந்து என்னென்னு கேட்டால் தக்காளியோட டேஸ்ட்டையும் அந்த தக்காளியோட இதையும் கொடுக்காது. அதனால் இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கணுமோ அதை சேர்த்து அப்படியே கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நம்ம பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியது. சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம உப்பு, பெருங்காயம், அந்த வெல்லம்லாம் சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பதம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணெய் பதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் தனியாக இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாக்கா இது ஆல்ரெடி இப்போ ஆல்மோஸ்ட் இது குக் ஆகிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் நிப்பாட்டிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். சில்லி பவுடர் போடணும். ஆமாம், ஓகே. அதில் தான் சில்லி பவுடர் வந்து ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா கலர் மாறதுக்காக கடைசியாக போடுறீங்க. ஆமாம். அப்போ அந்த பச்சை வாசனை இருக்காது? வராது. இந்த சூடு போதுமானது. இந்த எண்ணெயில் இருக்கிற சூடு, இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த கடாயில் இருக்கக்கூடிய சூடு போதுமானது. சரி, ஓகே. அப்போ போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட இருக்க சக்தி சில்லி பவுடர். சரி, இப்போ இதில் மிளகாய்த்தூள் நம்ம போடுறோம், சக்தி சில்லி பவுடர். இது வந்து தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் இதுக்கு மேட்ச் ஆகும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னாக்கா இப்போ குழம்பு தூளோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் இருக்காது, அதோட மல்லி ஆடையாக இருக்கும், இல்லை கடலப்பருப்பாடாக இருக்கும், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் சேர்த்துருப்பாங்க. அதோட சுவை இதில் இருந்துச்சுன்னா இதுக்கு மேட்ச் ஆகாது. இதுக்கு ஒன்லி சில்லி பவுடர் மட்டும்தான் வேணும் இதுக்கு. அதனால பியூர் சில்லி இதுக்கு தேவை. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த சில்லி பவுடர் கடைசியாக மட்டும் தான் போடணும், அந்த கலரும் நல்லா கொடுக்கும். எஸ். அது திருப்பி பார்த்தீங்க அடுப்பு ஆஃப் பண்ண போய் தான் அந்த சில்லி பவுடர் போடுறோம். அடுப்பு ஆனில் இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ண அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ ஓகே. இது வரைக்கும் சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் நான். அதில் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது சார். சரி, ஓகே. இப்போது சில்லி பவுடர் போட்டாச்சு. இதுக்கப்புறம்
இதை மிக்ஸ் பண்ணணும் சார். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி சில்லி பவுடர் கடைசியாக போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நான் மிக்ஸ் பண்ணுறதை பார்க்குறேன். ஏன்னா அந்த சில்லி பவுடருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாக குக் பண்ணணும்ல. சரி, ஓகே, புது அனுபவம். அதுதான் சொல்கிறது, ஒருத்தர் கை பக்கம் ஒரு ஸ்பெஷல் சொல்கிறது. ஓகே சார், இப்போ இது எல்லாமே நம்ம வந்து குக் பண்ணியாச்சு. நம்ம பிளான் படி இப்போ நம்ம இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரெட்டிஷ் வந்து ரொம்ப நல்ல பார்க்கும்போதே சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீல் வரும். இப்போ இதில் அதே மாதிரி இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வருது. அந்த ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கும் போது எண்ணெய் வந்துச்சு. ஆமாம், வந்துச்சு. இப்போ இந்த பொடியெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெய் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ நம்ம அந்த பொடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த 5 மினிட்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. நம்ம இதில் மிளகாய்த்தூள் போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ணவே இல்லை, அடுப்பு ஏரியா விட இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டோம். இப்போ நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆர்வத்தோட ரெடி பண்ண அந்த தக்காளி அந்த ஊறுகாய் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க தெரியல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாரோட சிக்னேச்சர் ரெசிபி. அவர் சொன்ன மாதிரி 2 கிலோ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் சேவ் பண்ணலாம். ஒரு 50 மெம்பர்ஸ் கொடுக்கலாம் சார். 50 மெம்பர்ஸ் தைரியமாக கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரெசிபி பண்ணி முடிச்ச பிறகு இதை எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? ஒரு வாரம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம ஃபுல்லாக குக் பண்ணிடுறோம், எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். அதனால் மினிமம் வந்து ஒரு 15 to 20 டேஸ் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மந்த்து கூட இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து மூடி இருக்கும். அந்த எண்ணெயை விட்டு அந்த தக்காளியோ அந்த கிரேவியோ மேலே இருந்ததுன்னு சொன்னால் ஃபங்கஸ் கிரியேட் ஆகும். அந்த எண்ணெய்க்குள்ளே அது அமுங்கி இருந்ததுன்னு சொன்னாக்கா ஃபங்கஸ் வராது. ரைட், எண்ணெய் மேலே இருக்கும்போது அந்த கெட்டு போகாது. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே அவரோட வீட்டில் அம்மா எப்படி தருவாங்களோ அதே மாதிரி இலையில தயிர் சாதம் போட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லா ஒரு 2 ஸ்பூன் வைங்க. இது வேறு எதுனா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கேட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஊறுகாய். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு இந்த தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த ஊறுகாய் ஃபஸ்ட் சாப்பிட்டு பார்த்தலாம். நான் சொன்ன மாதிரி இருக்காது, அதெல்லாம் சொல்ல வந்தீங்க. இந்த ஜாம் சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி பக்குவத்தை நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து அந்த காரத்தன்மை தெரியுது ஃபஸ்ட் எனக்கு. 2வது அந்த வெல்லம் கூட அதிகமாக தெரியல, ஒரு மைல்டாக தெரியுது. புளிப்புத்தன்மை அதுக்கப்புறம் தான் வருது. இந்த மாதிரி தான் இருக்குமா? இந்த இப்போ வர தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறைவு. இப்போ நம்ம இந்த சீசனில் வந்து தக்காளி சீசன் கிடையாது, அதனால உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை குறைவாக இருக்குது. பட் நைஸ். சீசன் இடத்துல பண்ணீங்கன்னு சொன்னால் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வர தக்காளி வந்து உள்ள கட்டையாக இருக்கும். அது வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம மேஷ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். கத்தியால் கட் பண்ணி விட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி இருந்துன்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. நம்ம அடுத்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு திப்பியாக வச்சு போட்டுட்டோம்னா சீக்கிரம் அது வந்து வேணும். நல்லா இருக்கு. தயிர் சாதத்தோட சாப்பிடல. இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் வைங்க. வெறும் ஊறுகாய் காலி பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு. நான் ஊறுகாய் அதிகமாக சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் நைஸ். இது நீங்கள் வந்து என்னைக்கெல்லாம் கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல நைஸாக குக் பண்ணி மேஷ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. சின்ன சின்ன பீஸ் அந்த தக்காளி வந்து சங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது எனக்கு அது மாதிரி தான் பிடிக்கும். அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. நைஸ். இப்போ அம்மா ஸ்டைலுக்கு வந்துட்டீங்க. பிரமாதங்க. எது பிரமாதம்? தயிர் சாதமா ஊறுகாயா? ரெண்டுமே சேர்த்து சாப்பிடணும் நல்லா இருக்கு. இதில் வேறு அந்த முந்திரி போட்டிருக்கீங்களா? ஓகே. இல்லை, தயிர் சாதத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். கேட்குதா சார்? சாப்பிடும்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த ஊறுகாயோட பக்கம் இல்லை. நீங்கள் நார்மலாக சாப்பிட போகிற ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி புளிப்பு தன்மை ஷார்ப்பாக இருக்கும். இல்லை, இதில் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஒரு தக்காளி கடிச்சு சாப்பிடும்போது அந்த காரம், அந்த வெல்லம், அது ஒரு மைல்டான ஒரு புளிப்பு தன்மை சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. முன்ன பின்ன ஊறுகாவை சாப்பிடாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தி பெஸ்ட். எல்லாருக்குமே பிடிக்கும் சார். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த மிளகாத்தூள் போடும்போது அந்த பச்சை வாசனை இருக்குமா கேட்டல, அதில் ஒன்றுமே இல்லை. இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் அப்படி கடையில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் நைஸ், வெரி நைஸ். எனக்கு நான் சாப்பிட்றேன். உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்னுடைய நேம் வந்து ஆர் சக்தி கிருஷ்ணன், ஏஆர் சக்தி கிருஷ்ணன். நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம்ங்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸ் வித் கிச்சன் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து ஃபுட்டு சமைச்சு நம்ம வந்து வெளியில் வந்து அவுட்டோர் அனுப்புகிறோம். இது இல்லாமல் கல்யாண கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு எமர்ஜென்சி ஒரு ஊறுகாய் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில் தக்காளி இருந்தால் போதும், மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும் கையில். அதனால் இது மாதிரி ஒரு ரெசிபி வந்து இமிடியேட்டாக தயார் பண்ண முடியும். இதே மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம வந்து கேசரி சொன்னோம். ஸ்வீட் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாக்க உடனே நம்ம வந்து அந்த ஸ்வீட்டை வந்து இமிடியேட்டாக தயார் பண்ண முடியும்னு சொன்னேன். இது மாதிரி நம்ம ஒரு எமர்ஜென்சி அவங்க சொன்ன நபர்களோட கொஞ்சம் கூடுதலாக வர்றாங்க, நம்ம வந்து அதை சமாளிக்கணும்னு சொன்னோம்னாக்க இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் முடியும்.
இது வந்து நான் கொஞ்சம் கற்று வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது வந்து கை கொடுக்குது. இதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த அவுட்டோர் பண்ணும்போது எனக்கு இங்கே சமைச்சு வெளில அனுப்புறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எல்லாமே எங்கிட்ட இருக்கும். அதனால் நான் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து ஹாட் பேக்கில் பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறேன் நான். அதனால் அந்த சுவை கொஞ்சம் கூட மாறாது, ஹாட்டு குறையவே குறையாது. 8 hours வரைக்கும் அந்த ஹாட் பேக் வந்து நல்ல சூடு நிற்கும். அந்த மாதிரி ஹாட் பேக்ஸ் அதில் இப்போ இன்னும் ஃபேன்சியாக அந்த ஃபேன்சி மட்டும் கிடையாது, அந்த ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரிலாம் இப்போ வாங்கியிருக்கிறேன் ஹாட் பேக். அது இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். ஸோ யார் கேட்டாலும் நீங்கள் பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுக்க முடியும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம வந்து எத்தனை பேருக்கு இருந்தாலும் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக நல்ல ஒரு பியூர் வெஜிடேரியன் மெனு ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க சார். எனக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஒரு நல்ல ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு அருமையாக நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இல்லை உண்மையை நான் இந்த விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் அதாவது நம்ம வீட்டில் 365 நாள் இருக்க ஒரு தக்காளியை வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் சொல்லி கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. தேங்க்யூ.